ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே இருக்கக்கூடிய நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் இருக்கோம். சிஏ மற்றும் சிஎம்ஏ படிப்புகளுக்கான பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட ஒரு கல்லூரி இது. எல்லோரும் கடினம் என்று நினைக்கக்கூடிய சிஏ படிப்பை ஒரு எளிதான வகையில் மாணவர்களுக்கு 21 வருஷமா சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் பாதுகாப்பான மற்றும் டிசிப்ளினான ஒரு சுற்றுச்சூழலில் சிஏ எக்ஸாமுக்கான பயிற்சிகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த கல்லூரி வளாகத்துக்குள்ள போய் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் சக்ஸஸ்ஃபுல்லாக வழிநடத்தி போகக்கூடிய ஆசிரியர்கள் இவங்ககிட்ட பேசி கடினமான சிஏ படிப்பையும் எளிதாக எப்படி மாற்றுறீங்க, இந்த 21 வருட கால பயணம், அவங்களுடைய அனுபவங்கள், சிஏ படிப்பை எளிதாக அணுகக்கூடிய வழிமுறைகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ நம்ம கூட நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜுடைய பப்ளிக் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர் மணிகண்டன் சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். சிஏக்கான ஒரு பிரத்யேகமான ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ். வழக்கமாக சிஏ படிக்கணும்னா ஹைலி கான்சன்ட்ரேஷன் வேணும், அதுக்கேற்ற ஒரு சூழல் வேணும். ஏன்னா இதுவும் கிட்டத்தட்ட காம்படிட்டிவ் எக்ஸாம் மாதிரி தான். யூபிஎஸ்சி எப்படி அப்பியர் ஆகுங்களோ அதே மாதிரி தான் சிஏ படிப்போம். ஸோ சிஏக்கு ஒரு என்விரான்மெண்டல் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் சார்? இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஜஸ்ட் லைக் தட்னு கேஷுவலாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கக்கூடாது. ஸோ அப்போ அவங்க ஃபோக்கஸ்டாக படிக்கணும். இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஃபோக்கஸ் இருக்கணுமோ அதே ஃபோக்கஸ் இருக்கணும். டேலண்டட் ஸ்டூடெண்ட், ஒரு எக்ஸ்பர்ட் கோச்சிங், இதையும் மீறி அவங்களுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக்கஸ்டு டிசிப்ளின்டு என்விரான்மெண்ட். ஸோ இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த டீச்சர்ஸ் கிட்டேருந்து கிடைக்கிற நாலேஜ் அப்படின்றது அவங்க அதை ரீடைன் பண்ணுறதுக்காக கண்டினியூஸாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறது, அவங்க படிக்கிற மெத்தடு, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இதுக்காக படிக்கிறாங்க அப்படின்றது, அது மட்டும் இல்லாமல் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறது. காலையில் படிக்கிற ஹேபிட் இருக்கவங்க டெய்லியுமே காலையில் படிக்கணும் அப்படின்றது, இல்லை ஈவினிங்கில் தான் அவங்களுக்கு படித்தா அவங்களுக்கு புரியும், நல்லா மெமரியில் இருக்கும் அப்படின்னா அந்த டைமை விடாமல் அதை கன்சிஸ்டன்சியோட அதை ஃபாலோ பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியம் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டிசிப்ளின் அப்படின்றது படிக்கிற அந்த கன்சிஸ்டன்சியும் மீறி அவங்க இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது, அந்த என்விரான்மெண்ட்டில் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறது. சம்டைம்ஸ் ஃபேமிலி என்விரான்மெண்ட்டில் கூட அவங்களுக்கு படிக்கிறதுக்கான சூழல் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ வீட்லேயே சொல்ல டீவியேஷன்ஸ் நிறைய இருக்கும். இப்போ வீட்டிலே சொல்ல கேள்விப்பட்டிருப்போம், என் பிள்ளை நல்லா படிப்பான குடும்ப சூழ்நிலைனால அவனால் படிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்றது. பொருளாதார சூழ்நிலை கூட வேற, அதையும் தாண்டி பண வசதிகள் இருந்தாலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்கிற என்விரான்மெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை தாரக மந்திரமா வச்சு தான் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் 21 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் பொழுது ஃபுல் டைம் ஆடிட்டிங் காலேஜ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்தோம். ஸோ இந்த கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதர் கோர்சஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க கூட பிஹேவ் பண்ணும்பொழுது பழகும்பொழுது கூட இவங்க அதுலேருந்து டைவர்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால தான் என்ன பண்ணிருந்தோம்னா சிஏ அண்ட் சிஎம்ஏ, இதை தவிர பின்தங்கி இருக்க மாணவர்களும் இங்க பின்தங்கின்னு சொல்ல வரல, வேற ஒரு ஸ்ட்ரீம்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய டிசிப்ளின் வேற. சயின்ஸ் குரூப் எடுத்து சயின்ஸ் குரூப் சொல்லலாம், இல்ல நார்மலா ஒரு டிகிரி கோர்சஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்விரான்மெண்ட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாம வேற யாராவது இருந்தாங்கன்னா கூட அவங்களுடைய படிக்கிற பேட்டர்ன் மாறும், இவங்களுடைய படிக்கிற பேட்டர்ன் மாறும். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கொஞ்சம் ஃப்ரீடமோட இருக்காங்க, அவங்க செமஸ்டர் எக்ஸாம்ஸோடைய டியூரேஷன்ஸ் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது, அவங்க படிக்கிற நேரம் குறைவாக இருந்தாலும் அவங்களால பாஸ் பண்ண முடியுது, இல்லை அவங்க அரியர்ஸ் வச்சுட்டாங்கன்னா திரும்பி அடுத்த செமஸ்டரில் அவங்களால எழுதி கிளியர் பண்ண முடியுதுன்றதை கூட அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் மிங்கிள் ஆகும்போது அவங்களாலையும் அந்த அட்மாஸ்பியருக்கு செட் ஆயிடுவாங்க. ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா சிஏ அண்ட் சிஎம்ஏ இதை தவிர்த்துட்டு வேற எந்த கோர்ஸுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி இந்த கோர்சஸ்க்காகவே எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஃபுல் டைம் ஆடிட்டிங் காலேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இன்ஃபேக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டே புதுசு. இந்தியாவிலேயே வேற ஒரு இன்ஸ்டியூட் எதுவுமே ஃபுல் டைமா இந்த கோர்சஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவாக ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. நிறைய பேர் இதை கேள்விப்படுறாங்க. ஆனால் இப்போ நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு. நம்ம எவ்ரி இயர் ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல போயிட்டு ஈவன் இந்த சோஷியல் மீடியாலையும் சரி இல்லை டெலிவிஷன் மீடியாலையும் இந்த கோர்சஸ் பற்றின அவேர்னஸ் கொடுக்குறோம். அண்ட் மோர் ஓவர் நம்ம இன்ஸ்டிடியூஷனை ப்ரமோட் பண்ணுறதை விட இந்த கோர்சஸ் படிக்கிற மெத்தட் எது சூட்டபிள் மெத்தட்ன்றதை சொல்லி இது மெத்தட்ல படிச்சாதான் நீங்க சீக்கிரமா சக்சஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ்ல நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலும் நீங்க ஹாஸ்டல் கம்பல்சரின்ற ஒரு மெத்தட் கொண்டு வந்திருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கமர்ஷியலா அது கொண்டு போகணும்னா நீங்க டே ஸ்காலர்ஸ் வர வச்சு நீங்கள் கிளாஸ் எடுத்து அனுப்பலாம். ஆனால் இங்கே உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஸ்டடீஸில் மட்டும் தான் இருக்குன்றது. ஏன்னா அவங்க ட்ராவல் பண்ணுறாங்கல்ல. இப்போ மார்னிங் 9 o'clock to 4 o'clock கிளாஸ் அப்படின்னா நம்ம பார்க்குறோம் ட்ராவல் பண்ணி. இப்போலாம் ஸ்கூல் பிள்ளைங்களே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் மார்னிங்கில் ட்ராவல் பண்ணுறாங்க, ஈவினிங்கில் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த ட்ராவல் டைம் கூட இவங்க சேவ் பண்ணணுன்றது தான் அப்ஜெக்டிவ். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் நீங்கள் படிப்புக்காக ஸ்பெண்ட் பண்ண போறீங்கன்னா இந்த மாதிரியான டிஸ்டர்பன்சஸ் உங்களை படிக்கிற நேரத்தை குறைச்சிரும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா ரெசிடென்ஷியல் கான்செப்ட்ல இந்த கிளாஸஸ் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் டே ஸ்காலர்ஸ்
மெம்பர்ஸ் இருக்காங்க. ஈரோடு, திருப்பூர், பெருந்துறையிலேருந்து நியர்பையில் இருக்கிறவங்க மட்டும் ட்ராவல் பண்ணி வருவங்க இருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து 400 பேர் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அதிகபட்சம் ஒரு 5 பேர் தான் வந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குமே நம்ம டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்ருக்கோம். ஒரு சந்தேகம், இந்த பேஸ்ட் ஆன் என்விரான்மெண்ட்டை பொறுத்து இந்த சக்ஸஸ் ரேட் வந்து டிஃபர் ஆகுதா சார்? நிச்சயமாக டிஃபர் ஆகுது. அதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். அந்த ஸ்டூடெண்ட்க்கு வந்து அவங்க டேலண்டடாக இருக்காங்க, எக்ஸ்பர்ட்ஸ் கோச்சிங் கிடைக்குதுன்னா கூட அவங்களுடைய அந்த என்விரான்மெண்ட்டு, அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற ஹவர்ஸ் அப்படின்றது வந்து அவங்க இந்த சக்ஸஸை வந்து தீர்மானிக்குது. ஏன்னா நான் வந்து ஒரு டாப்பர் ஸ்டூடெண்டாக இருக்கேன், 12th நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். எப்படி நான் 12th படிச்சேன் அதே மாதிரி நான் சிஏவும் இல்லை, அது ரொம்ப தப்பான பேட்டர்ன். நீங்கள் 12th சிஏ கம்பேர் பண்ணுறத விட 10th +2 கூட கம்பேர் பண்ணுங்க. நம்ம நிறைய மாணவர்களை பார்த்துருப்போம், 10th ஸ்கூல் ஃபஸ்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் எல்லாம் வந்திருப்பாங்க. அவங்க கேர்லெஸ்ஸாக ஒருவேளை நம்மளால எல்லாமே முடியும்னு நினச்சி +2 அதே ஃபோக்கஸில் படிச்சாங்கன்னா கம்மியான மார்க் எடுக்கிறவங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம அந்த மாதிரி கம்பேர் பண்ணுறதுன்றதே தவறு தான். ஸோ நான் +2 டாப்பர் தான் அப்படின்றதுக்காக எனக்கு சிஏ கோர்ஸ் வந்து என்னால் வந்து டாப்பராக வந்துட முடியுன்ற கேரண்டி கிடையாது. அதர் ஃபேக்டர்ஸுமே அதை தீர்மானிக்குது. ஏன்னா அவங்க படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா சேலஞ்சிங்கான ஒரு சிலபஸ் அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கக்கூடாது, எக்ஸ்பர்ட் நாலேஜ் வேணும். அந்த சப்ஜெக்டில் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பர்ட் நாலேஜ் வேணும். ஏன்னா இந்த துறையோட உச்சக்கட்ட படிப்பு தானே இது. ஸோ ஒரு அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட் எடுத்தாலும் சரி, ஆடிட் சப்ஜெக்ட் எடுத்தாலும் சரி, இல்லை ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் மாதிரியான பேப்பர்ஸ், அந்த பேப்பர்ஸில் எல்லாத்துலேயுமே இவங்களுக்கு வந்து எக்ஸ்பர்ட் நாலேஜ் வந்து இவங்களுக்கு கெயின் ஆக போகுது. ஸோ அது என்னன்னா இவங்க இதை முடிச்ச பிறகு பண்ண போகிற வேலையும் அதை பேஸ் பண்ணி தானே இருக்குது. ஸோ அதனால் வந்து இதுக்கு முன்னாடி நான் டாப்பராக இருந்தேன், அதனால் எனக்கு இந்த கோர்ஸ் ஈஸியாக இருக்கும்னு மட்டும் நினைக்கக்கூடாது. அதுக்காக இது டஃப்பான கோர்ஸ்னு சொல்லி நான் சொல்ல வரல. பயப்பட வேணாம், நீங்கள் ப்ராப்பராக பயப்பட வேணாம். இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க தான் நான் இன்சிஸ்ட் பண்ணுவேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. சார் நீங்கள் சொன்னீங்க ஒரு எக்ஸ்பர்ட்ஸோட நேரடி கண்காணிப்புலேருந்து படிக்கும்போது கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும்ட்டு. நம்ம இப்போ நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பொறுத்த வரைக்கும் நிறைய அந்த வெளியே வச்சிருக்க போர்ட்லேயே பார்த்தோம், நிறைய படித்தவங்களாம் வந்து கெஸ்ட் லெக்சராக வரவங்களும் சரி, அதே போல் இங்கே ஃபுல் டைம் ஃபேக்கல்ட்டியாக இருக்கவங்களும் வந்து மெத்த படித்தவங்க, அதில் மட்டும் இல்லாமல் ஒரு நீண்ட காலம் அனுபவம் கொண்டவங்களாக தான் இருக்காங்க. சொல்லுங்கள் சார், நம்ம எந்த அளவுக்கு இங்கே நம்ம ஃபேக்கல்ட்டி அந்த அளவுக்கு நம்ம தயார்படுத்தி வச்சிருக்கோம்? இந்த கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று என்னன்னா இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கணும். ஓகே, அவங்க வந்து ப்ரொஃபஷனலி குவாலிஃபைடாகவும் இருக்கணும். ஓகே, ஸோ அவங்களுடைய நாலேஜ், ப்ராக்டிக்கல் நாலேஜ், அவங்க இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது கரண்ட் ட்ரெண்டில் டேக்ஸ் மேட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை அக்கௌண்டிங்லேயும் இருக்கிற சேஞ்சஸை வந்து அவங்க எப்படி ப்ராக்டிக்கலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு போகிறாங்கன்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டீச்சிங் எபிலிட்டின்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? இப்போ வந்து நான் வந்து ஒரு சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கேன் அப்படின்னா எனக்கு டீச்சிங் ஸ்கில்ஸும் இருக்குன்னு சொல்ல முடியாது. எஸ்பெஷலி இந்த இடத்துல மிஸ் ஆகுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பர்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணும்பொழுது அது அந்த ஸ்டூடெண்ட்க்கு போய் சேர்ந்துதான் டீச்சிங் மெத்தடாலஜி. ஓகே, அவனுக்கு அது புரிஞ்சுதா அப்படின்னு பார்க்கணும். அட் த சேம் டைம் வந்து அவன் அதை ஃபாலோ பண்ணுறானா, அடுத்த ஸ்டேஜில் வந்து அதை படித்து ஒரு சில இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ண வேண்டி இருக்கும், ஒரு சில இதெல்லாம் வந்து புரிஞ்சு படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். அட் த சேம் டைம் வந்து அவன் படிக்கிறானான்றதை என்ஷூர் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்லுவேன்னா, எக்ஸ்பர்ட் டீச்சிங், அவர் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து டாப்பராக இருக்காரு, அவர் வந்து கிளாஸ் எடுக்கிறாருன்றது மட்டும் போதாது, டீச்சிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கணும், அவங்க ஒரு பேஷனட் டீச்சராகவும் இருக்கணுன்றதையும் நாங்கள் என்ஷூர் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சிஏ, சிஎம்ஏ குவாலிஃபைடும் இருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து எம்காம், பிஹெச்டி முடிச்சுட்டு டீச்சிங் ஸ்கில்ஸில் வந்து எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த காம்பினேஷனில் தான் வந்து டீம் ஆஃப் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. காமர்ஸ் முடிச்சுட்டு வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த கோர்ஸ் வந்து ஷூட் ஆகுமா, சயின்ஸில் இருந்து முடிச்சுட்டு வரவங்களுக்கு இந்த கோர்ஸ் செட் ஆகாது அப்படிங்கிற கேள்வி வந்து பேரண்ட்ஸு கிட்ட நிறையாவே இருக்கும். அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இப்போது காமர்ஸ் முடிச்சுட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு பேசிக்லி வந்து ஸ்கூல்லேயே வந்து அந்த அக்கௌண்ட்ஸை பற்றின பேசிக்ஸு, காமர்ஸ், எக்கனாமிக்ஸை பற்றின பேசிக்ஸ் வந்து இருக்கும். அதனால் வந்து சயின்ஸ் முடிச்சுட்டு வந்தவங்கனால படிக்க முடியாதுன்னு கிடையாது. ஃபஸ்ட்டு குரூப் அப்படிங்கிறாங்க, டாக்டர், இன்ஜினியர்ஸ் எல்லாம் போகிறாங்க. ஸோ அதுக்கு நிகரான ஒரு வேல்யூ தான் இந்த சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ்க்கு உண்டு. அதனால தான் மெயினாக காமர்ஸ் ஸ்ட்ரீம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஸோ காமர்ஸ் ஸ்ட்ரீம்ங்கிற வேர்டை பயன்படுத்துறதுனால அவங்க மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த ஃபுல் ஃபார்ம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சிஏ மீன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கோர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். சிஎம்ஏனா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் நம்ம சொல்கிறோம். தென் சிஎஸ்னா கம்பெனி செக்ரட்டரின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சிஏ வந்து யாருக்கு ஆப்டான கோர்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃப்ளையிங் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த தியரியில் விருப்பம் இருக்கிறவங்க சிஎஸ் வந்து படிக்கலாம். தென் அக்கௌண்ட்ஸ்லேயே வந்து எனக்கு ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கை காட்டிலும் காஸ்டிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறவங்க சிஎம்ஏ வந்து பண்ணலாம். எனக்கு வந்து ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கில், டாக்ஸேஷனில், ஆடிட்டிங்கில் எனக்கு ரொம்ப பேஷன் அப்படின்னு நினைக்கிறவங்க சிஏ வந்து பண்ணலாம். ஸோ இந்த 3 கோர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே ஒரு ஆக்ட் மூலிமா தான் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம கேட்கலாம், சார் இப்போ பிஎஸ்சி, பிகாம் இதுக்கெல்லாம் யூனிவர்சிட்டி இருக்குது, சில காலேஜஸ் இருக்குது, இந்த சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் வந்து எந்த யூனிவர்சிட்டி கீழே வருது? யூனிவர்சிட்டிங்கிற கான்செப்டே வந்து இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸில் வந்து கிடையாது. தே ஆர் டைரக்ட்லி கண்ட்ரோல்டு பை ரெஸ்பெக்டிவ் இன்ஸ்டியூட் நம்ம சொல்லுவோம். தட் இஸ் வந்து ஐசிஐ. இந்த ஐசிஏ அப்படிங்கிற ஃபுல் ஃபார்ம் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இது எதுக்கு கீழே கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்கன்னா
ஐசிஐ ஆக்டுக்கெல்லாம் போகணும். அதே மாதிரி தான் இந்த ஐசிஎம்ஏ இன்ஸ்டியூட்டுக்கு கீழே சிஎம்ஏ கோர்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி ஐசிஎஸ்ஐ இன்ஸ்டியூட்டுக்கு கீழே தான் சிஎஸ்ங்கிற கோர்ஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம என்எம்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபுல் டைமாக நடத்திட்டு இருக்கோம். இந்த சிஏ அண்ட் சிஎம்ஏ ஃபுல் டைமாக நடத்திட்டு இருக்கோம். ஃபுல் டைம் மீன்ஸ் என்ன சொல்ல வரோம்னா 6 hours வந்து இங்கே கிளாஸஸ் இருக்கும். தென் எங்கள் கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஹாஸ்டலில் வந்தீங்கன்னா 4 hours வந்து ஸ்டடிங்கிறது இருக்கும். ஸோ ஸ்டடிங்கிறது என்ன, ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்களா, அதையும் தாண்டி நாங்கள் ஸ்டாஃப்ஸ் அங்கே இருப்போம், ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் அங்கே இருப்போம். ஸோ ரெஸ்பெக்டிவ் கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் தென் வந்து பாய்ஸ் ஹாஸ்டல்லையும் இருப்போம். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணலாம்னா இங்கே காலேஜஸில் ரெகுலர் கிளாஸஸ் ஃபேக்கல்டிஸ் வந்து ஹாஸ்டல்லையும் அவைலபிள் தான் சார். அதாவது ஷெடியூல் மாதிரி போட்டுப்போம், மண்டேனா அக்கௌண்ட்ஸு, டியூஸ்டேனெல்லாம் இந்த மாதிரி ஷெடியூல் படி நாங்கள் போய்ப்போம் உங்களுக்கு. ஸோ அப்போ என்ன ஒரு பசங்க ஒரு அட்வான்டேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமில் அவனுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்து இருக்கும். ஸோ எல்லோரும் இருக்கும்போது எப்படி கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு தயக்கம் அவனுக்கு இருக்குது. ஸ்டடியில் நாங்கள் போகும்போது அவன் ஈஸியாக எங்களை வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்குவான். அதே மாதிரி நாங்கள் டே ஆர்டர் சப்ஜெக்ட் வைஸில் போகும்போது அவனுக்கு ஈஸியாக அந்த பிளான் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சார். ப்ளஸ் நம்ம காலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து மொபைல் ஃபோன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஸ்மார்ட் ஃபோன் வந்து கிடையாது மீன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அலௌடு வந்து கிடையாது. ஸோ இங்கே பேரண்ட்ஸ்கிட்ட பேசணும் அப்படின்னா வந்து நார்மல் கீபேட் ஃபோன் தான் யூஸ் பண்ணிக்கணும். இதோட மெயினான ஒரு அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸும் சொல்கிறது தான், ஸ்டூடெண்ட்ஸும் சொல்கிறதே நம்மளே கண்கூட பார்க்குறோம். டிஸ்ட்ராக்ஷன் வந்து அதிகம் இன்னைக்கு இருக்கிற சினாரியோவில் வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகம். ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை அவாய்ட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு ஃபியூ அட்டம்ஸ்லேயே வந்து சக்ஸஸ்ஃபுல் வந்து செமி குவாலிஃபைட் ஆகணும், ஆடிட்டர் ஆகணும், ஃபவுண்டேஷனை முடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்காக தான் இந்த சோஷியல் மீடியா, ஸ்மார்ட் ஃபோனு, டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து போட்டிருக்கோம். இங்கே இப்போ டேக்கில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ நேரம் சார் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க? ஸ்டடின்னு வரும்போது சார் 10 hours சார். ஏன்னா 6 hours வந்து ரெகுலராக கிளாஸ் போகுது, 4 hours வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் 10 hours-ஆவது அவங்க இந்த சப்ஜெக்ட்லேயே தான் சார் இருப்பாங்க. இப்போ நைட் ஸ்டடிலாம் இருக்குமா சார்? இப்போ ஹாஸ்டல் இருக்கும்போது சில பேர் நைட் ஸ்டடி பற்றிலாம் சொன்னாங்க. நைட் ஸ்டடி இருக்குங்க சார். நாங்கள் கம்பல் பண்ணுறது கிடையாது. அதாவது சில பேர்த்துக்கு வந்து இப்போ காலையில் ஏர்லி மார்னிங் படித்தா பெட்டராக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க, சில பேர் வந்து நைட்டு படித்தா பெட்டராக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. யூஸ்வலி 10:30க்கு அப்புறம் வாலண்டியர்ஸ் விருப்பம் இருக்கிறவங்க படிச்சுக்கலாம், புரியுது? அதான் நாங்கள் வந்து இந்த டைம் வரைக்கும் படித்தே ஆகணுங்கிற ரூல் வந்து 10:30 வரைக்கும் தான். ஸோ அதுக்கப்புறம் வில்லிங்கிறது இங்கே படிச்சுக்கலாம் சார். அதுதான் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாருமே யூனிஃபார்மில் இருக்காங்க. யூனிஃபார்ம் கல்ச்சர் எஸ் சார். இப்போ யூனிஃபார்ம் அப்படிங்கிறது மெயின் எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவனுக்கான டைம் வந்து நம்ம சேவ் பண்ணணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ரெகுலராக ஒரு யூனிஃபார்ம் இல்லாத கலர் ட்ரெஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதை டெய்லி அவனே வாஷ் பண்ணிவிட்டு சம்திங் நிறைய இஷ்யூஸ் வந்து இருக்குது. யூனிஃபார்ம் அப்படிங்கும்போது 2 செட் நாங்கள் முன்னாடியே கொடுத்துட்றோம் நாங்கள். அப்போது அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. அதுக்குன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதில் அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ அவனுக்கு ஒரு தனியாக தெரியணும், ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு ஒரு தாட் வந்து வரணும். ஏன்னா இப்போ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாவே தெரியும் இவங்க சிஏ சிஎம்ஏன்னு சொல்லிட்டு. ஸோ அது இப்போ இருந்தே அவனுக்கு மைண்டில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் சார் மெயினான தாட். அதே மாதிரி இப்போது 12th முடிச்சுட்டு இங்கே ஃபவுண்டேஷனுக்கு வரவங்களும் இருக்காங்க, அதே மாதிரி யூஜி முடிச்சுட்டு இன்டர் படிக்க வரவங்களும் இருக்காங்க. ஸோ யூஜி முடிச்சுட்டு வரும்போது அவங்க ஆல்ரெடி ஒரு காலேஜ் கல்ச்சரில் பழகிருப்பாங்க. ஸோ அவங்க ஏஜ்லேயும் வந்து சீனியராக இருப்பாங்க. ஸோ அப்படி அவங்க வரும்போது அவங்களுக்கு அந்த அடாப்டேஷன் எப்படி இருக்குது? ஸோ அவங்களும் வந்து இப்போது இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட எப்படி கொஞ்சம் லேட் ஆகுதுங்க சார். ஏன்னா அவங்களோட கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆர்ட்ஸ் காலேஜோட கல்ச்சர் நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க அவங்க. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் அடாப்ட் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகுது அவங்களுக்கு. பட் அந்த கோர்ஸோட சீரியஸ்னஸ் இங்கே ஃபவுண்டேஷனுக்கு என்ன ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ அது சேம் ரெகுலேஷன் தான். என்எம்சிக்குன்னு காமன் ரெகுலேஷன், அது இன்ட்ரா இருந்தாலும் சரி, ஃபைனலாக இருந்தாலும் சரி, ஃபவுண்டேஷனாக இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி ரெகுலேஷன். இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஸ்கெடியூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஓன் ப்ரிப்பரேஷனில் நான் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுற ப்ரிப்பரேஷனுக்கும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் என்ன டிஃப்ரென்சியேஷன் பண்ணி பார்க்க முடியுது சார்? அதாவது செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களும் சக்ஸஸ் ஆகுறாங்க சார், இல்லைன்னு சொல்லலை. பட் இட் வில் டேக் சம் மோர் டைம் அவங்க சக்ஸஸ் ஆகுறதுக்கு. பட் இங்கே அப்படிங்கும்போது ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்குது, ப்ராப்பர் பிளானிங் இருக்குது. எல்லாமே லெசன் பிளான், இந்த டைம்குள்ளே இந்த போர்ஷன் முடிக்கணும், இந்த டைம் இந்த டெஸ்ட் எழுதணும். அதே ஃபவுண்டேஷனுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டால் வீக்லி டெஸ்ட்டுங்கிறத கண்டக்ட் பண்ணுறோம். தென் இன்டர்மீடியேட் லெவலில் போது போத் சிஎம்ஏ என்ட்ரு ஆகட்டும், சிஏ என்ட்ரு ஆகட்டும், பை மந்த்லி டெஸ்ட், ஒன்ஸ் இன் 15 days டெஸ்ட்டுங்கிறத நாங்கள் வைக்கிறோம். ஸோ வைக்கிறது மட்டும் இல்லாமல் இமீடியட்டாக அந்த பேப்பர்ஸை வந்து வேல்யூ பண்ணி கொடுத்தும் இந்த ரிவ்யூவும் கண்டக்ட் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட. இதோட மார்க்கை வந்து பேரண்ட்ஸுக்கு நாங்கள் அனுப்பிடுறோம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் யாருக்கு லேக் ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த செல்ஃப் ஸ்டடி வந்து பண்ணுறோம். ஒரு பிளானே இல்லாமல் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க. அதனால தான் அந்த முடிக்கிறதுக்கான கால அளவுகள் வந்து ரொம்ப கூடுதல் அவங்களுக்கு. இப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸுக்காலும் சரி, நிறைய பேர் விருப்பப்படுற ஸ்டூடெண்ட்டாலும் சரி, எது பெஸ்ட்டு? நம்ம டேரெக்டாக வந்து 12th முடிச்சுட்டு ஃபவுண்டேஷன் வழியாக போகிறது சிஏஎஸ் ஜாயின் பண்ணிடலாமா, இல்லை வந்து நம்ம வந்து ஒரு மினிமம் கேரண்டியாக ஒரு யூஜி பண்ணிட்டு
அதுக்கப்புறம் நம்ம சிஏ போய் ஜாயின் பண்ணலாமான்ற ஒரு 2 விதமான கன்ஃபியூஷனில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன சார்? +2க்கு அப்புறம் சிஏ தான் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்குது. என்னுடைய கோலே வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு நல்லா தெரியும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்களால லேக்ஸில் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் தென் வந்து அவங்களுடைய கெரியர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலியோடைய அந்த எக்கனாமிக் சுச்சுவேஷனை வந்து அப்படியே புரட்டி போட்டுரும். ஒரு லெவலுக்கு மேலே அவங்களுடைய குடும்பத்துடைய பொருளாதார நிலை வந்து உயர்ந்துடும். நீங்கள் டே டு டே நியூஸில் பார்த்துட்டுங்க சார், ஒரு ஆட்டோ டிரைவரோட மகன், ஒரு டீ கடைக்காரோட மகன், இவங்க வந்து அதிகமா சக்சஸ் பண்ணி வராங்க. அது வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து தெரியுது இதை படிச்சா அவங்களால வந்து அவங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனை மாற்ற முடியும்னு தெரியுதுன்றதுனால ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறாங்க. ஸோ நான் +2 முடிச்ச பிறகு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் டைரக்டா சிஏ படிக்கிறது பெட்டர். ஓகே, ஸோ அவர் நீங்க சொன்ன மாதிரி ஒரு மினிமம் கேரண்டிக்கு நான் பிகாம் படிச்சுக்கிறேன் அப்படின்றது வந்து தப்பு. ஓகே, ஸோ நான் பிகாம் படிச்சுட்டு சிஏ படிக்கலாம் அப்படின்றதும் ஒரு தவறான அப்ரோச் தான். நீங்க ஃபோக்கஸ்டா இறங்கணும். ஸோ நான் பிகாம் படிச்சுட்டு நான் சிஏ படிக்கிறேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பிகாம் முடிச்ச பிறகு அவங்களுக்குள்ள ஒரு சான்ஸ் கிடைச்சிருது இல்லையா, ஒரு ஜாபுக்கு போய் பார்க்கலாமா அப்படின்றாங்க. சரி, சிஏ படிக்கணுமா அப்படின்றத வந்து செகண்ட் சாய்ஸா வைக்கிறவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் காலேஜில் ஜாயின் பண்ணா அங்க ஒரு வந்து ஃப்ரீயா இருக்கும். செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிற பேட்டர்ன் வேற, அதுக்கப்புறம் திரும்ப சிஏ படிக்க ஆரம்பிக்கிறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் இன்ஃபேக்ட் இப்போ வந்து பேரண்ட்ஸ் உடைய விருப்பம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு டிகிரியும் வேணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஸோ இங்கேயே வந்து அட்மிஷனுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் ஒரு சந்தேகத்தோடு தான் வருவாங்க. சார், ஒருவேளை 5 வருஷத்துக்குள்ள சிஏ முடிக்கலன்னா என்ன பண்ணுறது, கூடவே ஒரு டிகிரி படித்தா நல்லா இருக்கும்ல அப்படின்வாங்க. நான் என்ன சொல்வேன்னா, ஒன்று +2 முடிச்சுட்டு சிஏ படிங்க, இல்லைனா டிகிரி முடிச்சுட்டு சிஏ படிக்க போகிறன்ற விஷயத்தை வந்து கைவிட்டுருங்க. டிகிரி படிச்சுக்கிட்டே சிஏ படிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி கிடைச்சா பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பிகாம் + சிஏ அப்படின்ற இன்டெகிரேட்டட் கோர்சஸாக வந்து எடுத்து படிங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் பிகாம் படிச்சுட்டு இருக்கும்போது சிஏ படிக்கிறதுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். அதுலேயுமே நான் ரொம்ப குறிப்பாக சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிகாம் ஒரு இன்ஸ்டியூஷன்லையும் நீங்கள் சிஏக்கு இன்னொரு இன்ஸ்டியூஷனையும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும்பொழுது உங்களுக்கு இந்த ட்ராவல் டைம், மார்னிங்கில் வந்து சிஏ கோச்சிங் போயிட்டு டேல வந்து பிகாம்க்கு வந்து ஒரு காலேஜ் போகிறது, இல்லை பிகாம் டே டைம்லனா கூட ஈவினிங்கில் சிஏக்கான கோச்சிங்ஸ் போகிறது அப்படின்ற மாதிரி மல்டிபிள் இன்ஸ்டியூஷன்ஸில் போயிட்டு மல்டிபிள் கோர்சஸ் நீங்கள் படிக்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து இப்போ நிறைய இடத்துல கிடைக்குது. இன்ஃபேக்ட் நாங்களே வந்து ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லிட்டு பாரதியார் யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷனோட பிகாம் அண்ட் சிஏ இன்டெகிரேட்டடாக படிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் வந்து ஒரே அகாடமிக்குள்ள 2 கோர்சஸ் படிக்கும் பொழுது அங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் வந்து 2 சிலபஸுமே கொஞ்சம் மேட்ச் பண்ணி தான் எடுக்க முடியும். பிகாம் அண்ட் சிஏ ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியேட்ல இருக்க சிலபஸ் வந்து உங்களுக்கு ஒரு 40% வரைக்கும் மேட்ச் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்னா, காம்ப்ளிமெண்ட்ரியா பிகாம் கிளாஸஸ் அட்டன் பண்ணும்போது இதே பேப்பர் உங்களுக்கு சிஏல எந்த இடத்துல நீங்கள் வந்து படிக்க போறீங்க அப்படின்றத சொல்லி கொடுத்து இதனுடைய எக்ஸாம் அப்ரோச் வந்து சிஏல எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம கைட் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் பிகாம்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த மீன் டைம்லேயே அவங்க ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியேட்டும் படிக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தங்களுடைய மகன்லையோ இல்லை மகள்லையோ வந்து இங்கே ஒரு இன்ஸ்டியூஷன்லையோ இல்லை வேறு வெளியில் வந்து வெளியூருக்கு அனுப்பி ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைக்க போகிறாங்கன்னா அவங்க இன்னைக்கு மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து சேஃப்டி மெஷர்ஸ். இன்றைக்கி இருக்கக்கூடிய கால சூழலில் பையன் போனால் பொண்ணு போனாங்கன்னா அங்கே சேஃப்டியாக இருந்து படிப்பாங்களா அப்படின்றத வந்து எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதை நீங்கள் எந்த அளவுக்கு சார் என்ஷூர் பண்ணுறீங்க? இதை என்ஷூர் பண்ணுறது அப்படின்றது வந்து நான் சொல்கிறத விட இன்ஸ்டியூட் வந்து இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கு இல்லையா, அதுவே உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் தான். சரி, இன்ஃபேக்ட் வந்து வீட்டில் இருக்கிறத விட சேஃப்டி மெஷர்ஸை வந்து நம்ம என்ஷூர் பண்ணுறோம். ஸோ இந்த பிள்ளைங்க வந்து வெளியாட்கள் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ மார்னிங் வந்து ஹாஸ்டல்லேருந்து கிளம்பி இவங்க காலேஜ்க்கு வர்றதுக்கே நம்ம காலேஜோடைய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராவல் பண்ணி வரும்போது அவங்க வார்டன்ஸோட தான் வருவாங்க. ஸோ எப்படி நம்ம பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறோமோ அந்த மாதிரி வார்டன்ஸ் வந்து ஹாஸ்டல்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வந்து காலேஜில் ட்ராப் பண்ணுவாங்க. அண்ட் காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க வெளியாட்கள் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. அண்ட் தென் ஈவினிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வார்டன் அவங்கள வந்து காலேஜ்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு நேராக ஹாஸ்டலில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிடுவாங்க. பிட்வீனில் அவங்க எங்கேயுமே வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியில் போகணும் ஏதாவது ஒரு தேவைகளுக்காக அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து என்ன தேவைகளுக்காக போவாங்க, அவங்களுடைய அத்தியாவசியமான விஷயங்களை வந்து அவங்க வாங்குறதுக்காக போகலாம். அந்த மாதிரி அவங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது. தேவையான ஸ்டேஷனரி ஷாப்பும் அவங்களுக்கான ஸ்நாக்ஸ் மாதிரியான விஷயங்கள் வந்து இங்கேயே கிடச்சிடுது. அதனால் அவங்க வெளியில் போக வேண்டிய அவசியமே கிடையாது. மருத்துவ வசதி தேவைப்படும் பொழுது காலேஜில் இருக்கிற வார்டன்ஸ், எஸ்பெஷலி வார்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாய்ஸ் இருக்க இடத்துல வந்து மேல் வார்டன்ஸ் இருப்பாங்க, கேர்ள்ஸ் இருக்க இடத்துல ஃபீமேல் வார்டன்ஸ் இருப்பாங்க. அண்ட் இவங்க வார்டன்ஸோட சப்போர்ட்டோட தான் அவங்க வந்து இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸுமே அவங்க ஆக்சஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு ரீசனுக்கு வெளியில் போகணும் அப்படின்னா கூட ஒன்று பேரண்ட்ஸ் கூட அவங்க வெளியில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா அவங்களுக்கு இங்கே யாராவது லோக்கல் கார்டியன் இருந்தாங்கன்னா அதை முன்னாடியே இவங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது அவங்கக்கிட்ட மட்டும் நம்ம அவங்கள ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ இதை தவிர்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெய்லியுமே அவங்க பேரண்ட்ஸ் கூட கனெக்டடாக இருக்காங்க. ஈவினிங் 8 to 8:30 வந்து இது வந்து அவங்கள தனிமைப்படுத்தி நம்ம வைக்கலையே. ஸோ ஈவினிங் 8 to 8:30 அவங்க பேரண்ட்ஸ் கூட அவங்க கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபோனை வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த டைமில் அவங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட நிச்சயமாக சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் பேரண்ட்ஸுமே வந்து நம்மளை ரீச் பண்ணி சார் இந்த மாதிரி வந்து அவங்க பயப்படுறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பின்மையாக உணர்றாங்க அப்படின்னா நம்ம கிட்ட பேசுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எங்களுக்கு அவங்க ஏதாச்சும் ட்ராபேக்ஸ்னா நீங்கள் உடனே வந்து கன்சர்ன் பர்சன் மூலமாக அவங்களுக்கு நம்ம அதை கம்யூனிகேட் பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம்ஸ் இது வரைக்கும் நாங்கள் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை எப்படி நமக்கு ரிசல்ட்ஸாக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன் இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க, ஒரு காலேஜ்லேயோ ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸில் ஜாயின் பண்ணும்பொழுது ஒரு 5 வருஷம் இல்லை 4 வருஷம் வந்து அவங்க அந்த இன்ஸ்டியூட்டோட கனெக்டடாக இருக்கணும். வேறு வழி இல்லை, அவங்க வெளியில் போக முடியாது. அந்த 4 வருஷம் அவங்க முடிச்சுட்டு தான் வெளியில் போக முடியும். டிகிரி கோர்சஸ் தான் ஒரு 3 வருஷம் முடிச்சுட்டு தான் வெளியில் போக முடியும். ஆனால் இங்கே ஃபவுண்டேஷன் படிக்கிற பசங்களுக்கு அப்படி கிடையாது. ஃபவுண்டேஷன் ஜாயின் பண்ணுவாங்க, அதை முடிப்பாங்க, வீட்டுக்கு போகலாம், வேறு இன்ஸ்டியூட்டுக்குமே அவங்க போக முடியும். திரும்பவும் நம்மக்கிட்ட தான் வரணுன்ற அவசியம் இல்லை. எஸ்பெஷலி அவங்களுக்கு வந்து இந்த சேஃப்டி விஷயங்கள், நீங்கள் கேட்ட கேள்வி அதுதான் இல்லையா, பாதுகாப்பின்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை உணர்கிற மாணவர்கள் வந்து நிச்சயமாக இங்கே கண்டினியூ பண்ண மாட்டாங்க. ஆனால் அதையும் மீறி ஒரு ஸ்டூடெண்ட் ஃபவுண்டேஷன் இங்கே படிச்சுட்டு இன்டர்மீடியட்டும் இங்கே கண்டினியூ பண்ணுறான்னா அவன் அந்த சேஃப்டியை ஃபீல் பண்ணுறதுனால தான் கண்டினியூ பண்ணுறான். ஸோ அதனால் நாங்கள் சேஃபாக தான் அவங்கள வச்சுருக்கோம் அப்படின்றத வந்து நான் வாய் வார்த்தையில் சொல்லாமல் இந்த விஷயங்கள் மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என் பேர் வெங்கட் பிரசாத். நான் வேலூர்லேருந்து வரேன் சார். யூஜி வந்து நான் முடிச்சிட்டேன், விஐடி யூனிவர்சிட்டியில் யூஜி முடிச்சிட்டேன். எங்கள் அப்பா வந்து சிஏ, அதனால் அவர் வந்து ரெஃபர் பண்ணி விட்டார். என்எம்சின்னு ஒரு இது இருக்குது, நிறைய அகாடமிஸ் இருக்குது சென்னையில். பட் இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட ஒரு காலேஜ் இருக்குது. எல்லாருமே அகாடமி தான் பேர் வைப்பாங்க. ஓகே, இதனால காலேஜுன்னு பேர் இருக்குன்ட்டு வந்துட்டு தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டோம். நாங்கள் எப்படி இருக்குது உங்களுக்கு வந்து ஒரு யூஜி படிக்கும்போது ஒரு ஃப்ரீ அட்மாஸ்பியர் இருப்பீங்க, இங்கே எப்படியான அட்மாஸ்பியர் இருக்குது இங்கே படிக்கிறதுக்கு? இங்கே வந்து ஆக்சுவலி யூஜி வந்து டோட்டலி வேறு. அது ஐ மீன் அந்த அட்மாஸ்பியர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டு, ஃபோனு, ஸ்டடீஸ், அவுட்டிங்கு எல்லாமே இருக்கும் அங்கே. பட் ஆனால் இங்கே வந்து அப்படியே டோட்டலி வேறு, ஃபுல்லி ஸ்டடீஸுக்கு தான். ஐ மீன் தவமாக இருக்கணும்னா இங்கே வந்து படிச்சிடலாம் அங்கே. பட் ஆனால் ஜாலி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது, இங்கே ஜாலியாக இருக்க முடியாது. ஏன்னா ஒன் த கோல் வந்து எதுக்கு வந்து படித்து கிளியர் பண்ணணும், கிராக் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். யூஜியில் இருந்த மாதிரி இங்கே வந்து என்ஜாய் பண்ண முடியாதான், கண்டிப்பாக சஸ்டெயினே பண்ண முடியாது, எக்ஸாமும் கிராக் பண்ண முடியாது. அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி சார் இருக்குது? சரி, யூஸ்வலாக இந்த கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து +2 ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நான் அதில் டாப்பராக வரணும், அப்போ தான் எனக்கு காலேஜில் அட்மிஷன் கிடைக்குன்ற மாதிரிலாம் ப்ரொசீஜர் கிடையாது. சிஏ போர்டே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் +2 எக்ஸாம்ஸ் எழுதின உடனே ரிஜிஸ்டர் பண்ணி டெக்ஸ்ட் புக்ஸை வாங்கிக்கலான்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ்லேயும் என்ன பண்ணுறோம்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த அச்சத்தை நம்ம கொடுக்குறதில்ல. நீங்கள் வந்து டாப்பராக வந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள், இல்லைனா சிஏ படிக்காதீங்கன்றதுல எல்லாருக்குமே இது ஒரு சாய்ஸாக வச்சுக்கோங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவோம். நார்மலாகவே என்ன ஆகும்னா, மார்ச்சில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா March 26 எக்ஸாம் முடியுது +2க்குனா, நீங்கள் 27லேருந்தே பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸோட நேரில் இங்கே வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ அவங்கக்கிட்ட நம்ம பேசுவோம், அவங்களுக்கு நம்ம ஒரு கவுன்சிலிங் கொடுப்போம். உனக்கு இந்த கோர்ஸ் எதனால் நீ எடுத்து படிக்கிற, கம்பல்ஷனில் படிக்கிறாங்களா, இல்லை இந்த கரியரை வந்து ஒரு சாய்ஸ் எடுக்கும்போது அவங்களோட லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரிஞ்சு கொடுத்துருவோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓப்பனாக எல்லாத்தையுமே சொல்லிடுவோம், இந்த மாதிரிலாம் இருக்கும், இவ்வளோ நேரம் நீங்கள் படிக்கணும், இந்த என்விரான்மெண்ட் இப்படி இருக்கும், ஓகே அப்படின்றத முன்கூட்டியே சொல்லிடுவோம். அவங்க பேரண்ட்ஸ்க்கும் சொல்லிடுவோம். இங்கே இருக்கிற ஃபுட் எப்படி இருக்குன்றதை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிவிடுவோம். ஈவன் வந்து காலேஜோடைய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணி அவங்கள ஹாஸ்டலுக்கு விசிட் பண்ண வச்சு ஹாஸ்டல் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம சொல்லிடுவோம். சரி, நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வரவங்களுக்கு அந்த என்விரான்மெண்ட் நிச்சயமாக சூட்டபிளாக தான் இருக்கும். அது அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அட்மிஷன் வாங்கன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் பெருந்துறையில் இருக்குது. ஸோ இப்போ பெருந்துறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 20 நிமிஷம் ட்ராவல் பண்ணி நம்ம காலேஜுக்கு வரலாம். வெப்சைட் பார்த்தீங்கன்னா nmcauditingcollege.com அப்படின்ற ஒரு இணையதளம் மூலமாக உங்களை நம்ம காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வெப்சைட்லேயே நம்மளுடைய ஃபோன் நம்பர்ஸும் இருக்குது. ஸோ காண்டாக்ட் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நேரில் வாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காலேஜோடைய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் மூலமாக அவங்களை இங்கே ரீச் பண்ண வச்சு இங்கே இருக்க விஷயங்களை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்கிறதுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். ஜூன்லேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். மேலே வந்து அவங்க எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடைப்பட்ட காலங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எவ்ரி டே அவங்களுக்கு என்ன ஷெட்யூல் இருக்கும் அண்ட் எவ்ரி மந்த் அவங்க என்றைக்கு வீட்டுக்கு போகலாம், மந்த்லி ஒன்ஸ் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு லீவ் வந்து நாங்கள் கொடுப்போம். ஸோ என்றைக்கு அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்றதெல்லாம் ப்ரியராக சொல்லிவிடுவோம். டைம் டேபிள் போட்டு கையில் கொடுத்துருவோம். ஸோ தட் அவங்களோட டிரான்ஸ்போர்ட் விஷயங்கள் எல்லாமே அவங்க ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். எவ்ரி 2 months ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் மூலமாக இங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட இவங்க எப்படி படிக்கிறாங்க, இல்லை அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு தொய்வு இருக்கும்ல, அதுலேருந்து அவங்கள வெளிப்படுத்துறதுக்கு இங்கே இருக்கிற ஃபேக்கல்டிஸ் மட்டும் இல்லை, வீட்டில் இருக்க பேரண்ட்ஸுமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால் அந்த மாதிரி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்குமே நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் மே மந்த் வந்து அவங்களோட எக்ஸாம்ஸ் இருக்கும். கண்டிப்பாக சார், நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் மூலிமா
ஒரு 21 இயர்ஸ்னால் சாதாரணமாக நம்ம எடுத்துக்க முடியாது. அதுவே ஒரு பெரிய ஜேர்னி. இல்ல அதுவுமே எக்ஸ்க்ளூசிவா சிஏ அண்ட் சிஎம்ஏ கோர்சஸ்க்காக மட்டுமே ரன் பண்ற இன்ஸ்டியூட் அப்படின்றது தான் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி. ஒரு லாங் ஜேர்னியில் பல சிஏக்களை வந்து உருவாக்கியிருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் ஜேர்னியை வந்து இதே மாதிரி தொடரணும். நேரம் ஒதுக்கி ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பாக இது சிஏவை பற்றின ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணும். நேரம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.